குறுக்கை மீடியாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். படிச்சு முடிச்ச இளைஞர்கள் எத்தனையோ பேர் நம்மளுடைய தமிழ்நாட்டுல இருப்பாங்க. உள்ளூர்ல, வெளியூர்ல, வெளிநாடுகள்ல வேலை கிடைக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்துல துபாயில வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சில கன்சல்டன்சி அல்லது சில தனிப்பட்ட நபர்கள் இந்த மாதிரி அரபு நாடுகள்ல அவர்களுக்கு சில பழக்கவழக்கங்கள் இருக்கும். விசா போடுறது, தங்க வைக்கிறது, வேலை வாங்கி தர்றது, இந்த மாதிரி சில பழக்கவழக்கங்களை வச்சுக்கிட்டு என்ன செய்றாங்க? தனிப்பட்ட நபர்களும் இந்த மாதிரி பண்றாங்க. இப்படி அந்த இளைஞர்கள் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாரி நல்ல வேலை வாங்கி தர்றேன் அப்படின்னு சில லட்சங்கள வசூலிக்கிறாங்க. இந்த மாரி சில லட்சங்கள வசூலிச்சுட்டு, அவங்க பேசின பேச்சுக்கு ஏத்த மாரி, அவர்கள் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாரி வேலை வாங்கி தர்றாங்களா அப்படின்னா, அது நிச்சயமா இல்ல. ஆனா இத பண்றவங்கள்ட்ட கேட்டா என்ன சொல்லுவாங்க, இதெல்லாம் ஒரு வியாபாரம், இது ஒரு கன்சல்டன்சி. அவர்கள இங்க கூட்டிட்டு வர வேண்டியிருக்குது. ஃப்ளைட் டிக்கெட் போடணும், விசா அரேஞ்ச் பண்ணணும், இங்க அவர்கள தங்க வைக்கணும், அதே மாரி நல்ல வேலைகள எடுத்து குடுக்கணும். இந்த மாரி பல வேலைகள் இருக்குது. அதுக்கு நிச்சயமா செலவாகும். அதுல மாற்று கருத்து இல்ல. இந்த மாரி சர்வீஸ் பண்றதுனால அந்த சர்வீஸ் சார்ஜா கண்டிப்பா ஒரு ஃபீஸ் இருக்கத்தான் செய்யும். அப்படின்னு அவர்களுடைய தரப்புல நியாயப்படுத்துவாங்க. அவர்களுடைய பார்வையிலிருந்து பார்த்தா அது பிசினஸ் தான். அதுல மாற்று கருத்து இல்ல. ஆனா சாதாரண ஒரு ஏழை எளிய குடும்பத்தில இருந்து வரக்கூடிய அந்த இளைஞர்களுக்கு எவ்வளவு பெரிய அந்த பர்டன் அப்படின்னு உணர முடியுது. அதனால இவர்கள் வாங்கக்கூடிய அந்த சில லட்சங்களுக்கும் இவர்கள் சொல்ற பேச்சுக்கும் ஒர்த்தா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா அதுல ஒர்த் இல்ல அப்படின்னு தான் நம்மளால சொல்ல முடியும். அது மட்டும் இல்லாம இவர்கள் அந்த படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலையை எடுத்து கொடுக்குறாங்களா அப்படின்னா அதுவும் இல்ல. இவர்கள் டிகிரி முடிச்சுட்டு பிஏ, பிஎஸ்சி, பிபிஏ இந்த மாதிரி டிகிரி முடிச்சுட்டு தான் இந்த இளைஞர்கள் இங்க வர்றாங்க. அதுக்கேத்த மாதிரி வேலை கிடைக்கும். ஒரு அக்கவுண்டிங்ல, ஒரு லாஜிஸ்டிக்ஸ்ல, ஒரு அட்மின் வேலை, ஒரு ஹெச்ஆர் வேலை, இந்த மாதிரி படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி ஒரு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற அந்த நோக்கத்துல தான் இங்க வர்றாங்க. அப்படிப்பட்ட வேலையை தான் எடுத்து கொடுப்போம் அப்படின்னு இவர்கள் கூட்டிட்டு வர்றாங்க. ஆனா அந்த இளைஞர்கள் இங்க வந்ததுக்கு அப்புறம் எந்த மாதிரி வேலைகளை காட்டுறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி ஹோட்டல்கள்ல வேலை பார்க்கறது, லேபர் ஒர்க்ஸ் வேலைகளை இவர்கள் படிச்ச படிப்புக்கும் இவர்கள் செய்யக்கூடிய இந்த வேலைக்கும் எந்த ஒரு தொடர்பும் இல்லாம இந்த மாதிரி வேலைகளை தான் காட்டுறாங்க. இந்த மாதிரி வேலைகளை நம்ம குறை சொல்லல, தகுதியற்ற வேலைகளாகவும் நம்ம பார்க்கல. அந்த மாதிரி வேலைகள் செய்யக்கூடிய அந்த மக்களுக்கு அதுதான் பெருசு. அதுல எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா இவர்கள் படிச்ச படிப்புக்கும் இவர்களை படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலையை வாங்கி தருவோம் அப்படின்னு கூட்டிட்டு இந்த மாதிரி வேலைகளை காட்டுறது எந்த விதத்துல நியாயம் அப்படின்னு நம்ம கேட்கிறோம். இப்படியாக இந்த இளைஞர்கள் படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி வேலையை காட்டாம தகுதியற்ற வேலையை காட்டுறனால என்ன செய்யறாங்க, இந்த இளைஞர்கள் தனியாவே வேலை தேட ஆரம்பிக்கிறாங்க. அவர்களுக்கு தெரிஞ்ச வட்டாரத்துல குடும்பத்தார்கள்ட்ட, நண்பர்கள்ட்ட, பார்க்கக்கூடிய இந்த தமிழ் மக்கள்கிட்ட சொல்லி என்ன செய்யறாங்க, இந்த மாதிரி வேலைகளை தேட ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு ஏன் இந்த கன்சல்டன்சி மூலமா இந்த ஆள் மூலமா வரணும், தனிப்பட்ட முறையிலே வந்துடலாமே. விசாவுக்கும் சரி, டிக்கெட் போட்டு வரதும் சரி, இங்க தங்க வைக்கக்கூடிய இடத்துக்கும் சரி, அவர்கள் என்ன அமௌண்ட் வாங்குறாங்களோ அதே அமௌண்ட் தான் நம்ம தனியா வந்தாலும் வரப்போகுது. இப்படி ஏற்கனவே இங்க இருக்கக்கூடிய அவங்க தெரிஞ்ச நபர்கள்ட்ட கேட்டாலே இந்த மாதிரி ப்ராசஸ்க்கு என்ன செலவாகும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா இப்படி வரக்கூடிய இளைஞர்கள் பல லட்சங்களை வீட்டுல வச்சுட்டு சும்மா இருக்கல. நம்ம பார்த்தாலே தெரியுது, மிகவும் ஏழைப்பட்ட குடும்பத்திலையும் தான் வர்றாங்க. அப்படி வர்றது மட்டும் இல்லாம இந்த மாதிரி லட்சங்களை பல இடங்கள்ல இருந்து திரட்டிட்டு கடன் வாங்கிட்டு தான் இந்த நபர்கள்ட்ட கொடுத்து, சரி நம்ம படிச்ச படிப்புக்கு ஏத்த மாதிரி நல்ல ஒரு வேலை கிடைக்கும், நல்ல ஒரு சம்பளம் கிடைக்கும், அதை வச்சு நம்ம இந்த கடனை எல்லாம் சில மாதங்கள்ல அடைச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கையில வர்றாங்க. அதனால குறைஞ்சது உங்க பகுதிகளில் இந்த மாதிரி வேலை வாங்கி தரேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க அப்படின்னா, எந்த நாட்டுக்கு கூப்பிடுறாங்களோ அந்த நாட்டுல கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்ச யாராவது இருப்பாங்க. அவர்கள்ட்ட இந்த மாதிரி ஒரு வார்த்தை கேட்டுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா இது ஒர்த்தா ஒர்த் இல்லையா தெரிய வந்துடும். அதே நேரத்தில் எல்லா நபர்களையும் நம்ம சொல்லல, எல்லா கன்சல்டன்ஸும் சொல்லல. சில நேர்மையான இந்த மாதிரி பண்றவங்களும் இருக்கிறாங்க, சேவை மனப்பான்மையோட பண்றவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. எல்லாருமே இப்படிதான் இருக்கிறாங்க நம்ம சொல்ல வரையில. ஆனா எல்லா விஷயத்திலுமே போலிகளும் இருக்கத்தான் செய்யும் அப்படிங்கிறதையும் நம்ம மனசுல வச்சுக்கிறோம். அதனால இந்த மாதிரி அப்ரோச் பண்ணக்கூடிய அந்த இளைஞர்கள் ஒண்ணுக்கு 2 வாட்டி சுட்டு வட்டாரத்தில் இருக்கக்கூடிய எந்த நாட்டுக்கு அந்த அப்ரோச் பண்றாங்களோ அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அந்த மக்கள்கிட்ட அவங்க குடும்பத்தில கண்டிப்பா இருப்பாங்க. அவர்கள்ட்ட ஒண்ணுக்கு 2 வாட்டி அவர்கள்ட்ட விசாரிச்சுட்டு அவர்கள்ட்ட ஒரு கைடன்ஸ், ஒரு சப்போர்ட்டை வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க இந்த மாதிரி வேலைகளை பண்ணலாம். அல்லது நீங்க தனிப்பட்ட முறையிலே ஃபெசிலிட்டிஸ் இந்த மாதிரி நாடுகள்ல வச்சிருக்கிறாங்க. அதை நீங்க நேரடியாவே செஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வரோம். இது யாருக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இளைஞர்களுக்கு நீங்க ஃபார்வர்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். அதுவரை நன்றி. கொர்க்கை மீடியா.